என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. என்ன சொன்னீங்க? கல்யாணம் ஆயிருச்சா? அதுவும் அர்ஜுன் சார் கூடயா? உனக்கே இவ்ளோ ஷாக்கு? ஐயோ அக்கா, என் மனசை உடைச்சிட்டீங்கக்கா, என் மனசை உடைச்சிட்டீங்கக்கா. எப்ப பார்த்தாலும் இந்த வாயை பொளக்கறது நிப்பாட்ட மாட்டேன், வாய் முறி. எனக்கு ஏதோ தலை சுத்துற மாதிரி இருக்கு. இவ்ளோ பெரிய ஷாக்க கொடுத்துட்டீங்களே. ஓயோ, உன் வீட்டுக்கு போய் தலை சுத்துதுன்னு சொல்லுவியா? என்ன சொல்லுவியா? கிளம்பு. என் மனசை உடைச்சதும் இல்லாம கிளம்பாடி உனக்கு. ஏண்டா என்னச்சு? என்ன மனசை உடைச்சிட்டாங்க? அண்ணி, அது அஞ்சலி கிட்டே கேளுங்க. என் மனசை உடைச்சிட்டா நீ, என் மனசை உடைச்சிட்டா நீ. அப்பா, தலை சுத்துதே, காலையில சாப்பிட்டு வந்து தலை சுத்துதே, இந்த வார்த்தையை கேட்டு என் மனசை உடைச்சிட்டீங்களே. இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என் மனசை உடைச்சிட்டீங்களே. அம்மா, உங்களோட ஹஸ்பண்ட் பாக்கணும்னு சொன்னீங்க, நல்லா பாத்துக்கிட்டியா? நல்லா கேர் பண்றேனா? நல்லாதான் கேர் பண்றீங்க அர்ஜுன் சார். அவங்கள கேர் பண்றேன்னு என் மனசை உடைச்சிட்டீங்களே. என்ன பேசுற? எனக்கு ஒண்ணும் புரியல. அது உங்களுக்கு புரியாதுக்கா. புரியாம இருக்கிறதே நல்லதுக்கா. எல்லாத்துக்கும் காரணம் அஞ்சலி. அஞ்சலிய சொல்லணும். ஏன் மாமா, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்? அவ என்ன சொல்றா? அத நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட தான் கேட்கணும். அப்படியா மாமா? சரி மாமா. மாமா மாமான்னு சொல்லிட்டு இருந்தா செவனி காட்டி திருப்பிடுவா. அமைதியா இருந்துரு. நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னேனேமா, அவருக்கு கல்யாணம் ஆயிருச்சா இப்படி எல்லாம் பாருன்னு சொல்லி. நீ பாக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? இத்தனைக்கு என் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூட சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. நான் என்ன பண்றது? இங்க என்ன நடக்குது? அதுவும் அக்கா, ஒருத்தர சைட் அடிச்சிட்டு இருந்தா, அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே ஷாக் அக்கா. அவ்வளவுதான். சைட் அடிக்கலடி, லவ் பண்ணிட்டு இருந்தேன்டி, லவ் பண்ணிட்டு இருந்தேன். நீ லவ் பண்ணாலும் சரி, லவ் பண்ணனாலும் சரி, இப்ப அவரு உனக்கு கிடையாது. நான் ஸ்டார்டிங்கே சொன்ன, எதுவும் தேவையில்லாத வேலை பண்ணாதடி பண்ணாதடி. நீ கேட்டியா? கேட்கல. நான் என்ன பண்றது? அக்கா, அன்னைக்கு உன்ட்ட ஒண்ணு சொல்ல சொன்னா, அதை மறந்துட்டேன்க்கா. என்ன சொல்ல சொன்னா? வயமுறை அதை மட்டும் சொல்லிடாதடி, எனக்கு கேவலமா போயிரும்டி. என்னடி சொல்லலாம்? என்ன கேவலமா போகுது? சொல்லலாம் இரு. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், அர்ஜுன் சார் வேற இருக்காரு, ப்ளீஸ் டி சொல்லிடாதடி. அப்புறம் நான் அவரோட வைஃப திட்டினேன்னு சொல்லி என்ன திட்டிட்டு போறாரு. அமைதியாடுறி. அப்படியெல்லாம் மாமா பண்ண மாட்டாங்க, நான் சொல்றேன். வாயமுறை, உனக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன்டி, காலில் கூட விழுந்துக்கிறேன்டி. யாருக்கு யார் மேல வேணாலும் லவ் வரலாம், அதை சொல்லதானே பாரு. அமைதியாரு. நல்லா என் மானத்தை வாங்கி விடுமா, நீ நல்லா வாங்கு. அக்கா, நான் இப்போ சொல்லிடுறேன், எனக்கு இது தெரியாதுக்கா. அதனாலதான் முன்னாடியே இந்த வார்த்தையெல்லாம் பேசினேன். இப்ப தப்பா மட்டும் நினைச்சிடாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. நீ என்ன பேசணும்னு தெரிஞ்சாதான் நான் தப்பா நினைப்பேனா இல்லையான்னு தெரியும். அக்கா, இதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்ல. திட்டம் மட்டும் செஞ்சிடாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. அப்படி என்ன விஷயம்? அர்ஜுன் சார், உங்களுக்கு தான் என்ன திட்டம் மட்டும் செஞ்சிடாதீங்க. ஓகே, இந்த வாயை க்ளோஸ் பண்ண சொல்றேன். க்ளோஸ் தானே, க்ளோஸ் பண்ணி தொலைற. வேற என்ன பண்றது? வீட்டுக்கு வந்ததுக்கு நல்ல பரிசா கொடுத்துட்டீங்கப்பா. எங்க வீட்டுக்கு வந்தாலும் யாருக்கா இருந்தாலும் ஒரு ஷாக், ஒரு பரிசெல்லாம் வரும். ரொம்ப ஷாக் பண்ணி என்ன சொல்லி தொலை. அது அக்கா, நீங்க மாமாவை சைட் அடிப்பீங்களா? அப்பெல்லாம் கிளாஸுக்கு வந்து சைட் அடிப்பனா ஆத்துட்டு தண்ணி போவ. அடங்கு, சரியா? நீ நடிக்காதக்கா. நீ பாக்குற பார்வையிலேயே என்ன எனக்கு தெரியும், சரியா? நீ பாத்துட்டு இருந்தல்ல, இவ என்ன தெரியுமா சொன்னா? உங்க அக்கா கிட்ட சொல்லி வச்சிரு, அர்ஜுன் சார் எனக்கு மட்டும் தான் அவங்கள சைட் அடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்னது? ஐயோ அக்கா, நீங்க வேற தப்பா நினைச்சுக்காதீங்க. அது ஏதோ அப்போ விவரம் தெரியாம சொல்லிட்டேன். மன்னிச்சிருங்க, ரொம்ப மன்னிச்சிருங்க. விவரம் தெரியாம புள்ளாது, விவரம் தெரியாம பண்ணிருச்சு அக்கா. ரொம்ப சாரி அக்கா. உங்க ஹஸ்பண்ட் தெரியாதுக்கா. ஹஸ்பண்ட் செஞ்சிருந்தா நீங்க சைட் அடிங்க, என்னமோ அடிங்கன்னு சொல்லிருப்பேன். ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்கக்கா. அப்போ நீ அர்ஜுன் சார லவ் பண்ணிருக்க அக்கா. அத அறியாத வயசு அக்கா, மன்னிச்சிருங்கக்கா. அவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்காரு, அவரை பார்த்து காதல் வரலன்னா தான் பெருசு. நீ அந்த சோடா புட்டியை கழட்டிட்டே சுத்து. உனக்கு கண்ணும் தெரியல, ஒண்ணும் தெரியல. யாரு? அர்ஜுன் நல்லாவா இருக்காரு? டேமேஜ், பெரிய இன்சல்ட் எனக்கு. என்ன தவிர நீங்க வேற யாருக்கும் அழகா தெரியக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அறையில இருந்து நீங்க சோடா புட்டி போட்டுருங்க. எனக்கு நல்லாவே கண்ணு தெரியுமேமா. கண்ணாடி போட்டா மட்டும்தான் ஹேண்ட்ஸமா இருக்க மாட்டீங்க. மரியாதையை கண்ணாடி போட்டுக்கோங்க. அக்கா, பாவம்க்கா மாமா. யாருமா உங்க மாமா தானே? இப்படியே விட்டுன்னு வையே, எல்லாரும் கொத்திட்டு போயிருவாங்க, ஞாபகம் வச்சுக்கோ. அக்கா, கொத்திட்டுலாம் போக மாட்டாங்க. கொத்திட்டு போக ட்ரை வேணா பண்ணுவாங்களே தவிர உன்னை தவிர மாமா வேற யாரையாவது பாப்பாரா? அதுதானே, எங்க மாமா உன்னை தவிர வேற யாரையாவது பாப்பாங்களா? ஒரு பொண்ணை ஏர் எடுத்து கூட பார்க்க மாட்டாரு எங்க மாமா. பரவாயில்ல, இருக்கட்டும்டா. உங்க மாமாக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணதெல்லாம் போதும். நீங்க ரெண்டு பேரும் பாரு, எனக்கும் சப்போர்ட்டுக்கு 2 பேர் இருக்காங்க. இனிமே இந்த ஹேண்ட்ஸமா சுத்துறது, இந்த வேலையில என்கிட்ட இருந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளவுதான். நீங்க அச்சச்சோ, நல்லா இருக்க குடும்பத்துல நம்மளே சண்டையை முட்டி விட்டுருவோம் போல. லவ் பண்ணது தப்பா? ஒருவேளை தப்பா இருக்கலாம். நான் போய் விசாரிச்சிருக்கணும். விசாரிக்காம போனது ஏன் தப்புதான். இந்த அஞ்சலிக்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சிருக்கணும். இவதான் சொல்லவே இல்லை, நம்மளும் கேட்கவே இல்லை. விடு, அடுத்து யாராவது ஹேண்ட்ஸமா இருக்காமலையா போறாங்க, அப்ப பாத்துக்கலாம். இல்லன்னா இந்த 2 வருஷம் போச்சுன்னா நம்ம வீட்லயே மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்ப பாத்துக்கலாம். அது உனக்கு நடக்கவே நடக்காதுடி. வாய மூடிற, எது தூக்கி அடிப்பேன்னு தெரியாது. அண்ணி, நீங்களும் பார்த்து இருந்துக்கோங்க. சாமண்ணா வேற அன்சமா சுத்திட்டு இருக்காரு, கொத்திட்டு போயிட போறாங்க.
இருக்காங்க. இவன் தானே எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டா. அன்னைக்கு வந்த பொண்ணை மட்டும் நீ பார்த்த, என் கையில நீ செத்தடா. அப்புறம் இந்த ஆபீஸ்ல உன்னை சுத்தியே அத்தனை பொண்ணு வராங்கன்னு இருந்துச்சுன்னு வையே, நீயே ஒதுக்கி போயிடும். நீயே அந்த கூட்டத்துக்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருந்தா நான் அப்ப எப்பயாவது பார்த்தேன், நீ அவ்வளவுதான்டா. ஓஹோ, இந்த ஜோலியில வேற நடக்குதுங்க. என்னடா சாமனா ஆபீஸ்ல ஹீரோவா இருக்க போல. ரைட்டாடி, அதெல்லாம் அமையிறது என்னமாமா? ஆமாண்டா, அதெல்லாம் தன்னால அமையிறது. அப்ப நான் இவ்வளவு எந்த வேலையை காட்ட வேண்டியதா இருக்கும்? பத்தியா ரெண்டு பேரும் எவ்வளவு கோரஸா பேசுறாங்கன்னு. பாத்தியான்னு சொல்லி உன்னோட ஆளுக்கு தாண்டி எந்த பிரச்சனையும் இல்ல. உன்னை நான் கொன்றுவேன் ஒரு வாட்டி எப்படி சொன்னா, அது ஃப்ரெண்ட் மட்டும் தான். அப்ப அஜய் நீங்க வேற பொண்ணு பார்க்கலாம். இப்ப சாம நான் அஜய் லவ் பண்ணலாம்னு இருக்கேன். நீ என்ன சொல்ற? செருப்பு இருக்கு பத்தியா, கால்ல செருப்பு உன் மூஞ்சிக்கு வந்துரும். நீ வெட்டு தர மாட்டே, நீ தான் ஃப்ரெண்ட்னு சொல்றல, அப்புறம் என்ன? பார்க்க மாட்டே நீ ஒரு வாட்டி யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டே. செருப்பு எடுத்து அடிச்சிரோ, வாயை மூடிட்டு. என்னி லவ் பண்றியா? லவ் பண்றமோ இல்லையோ, கட்டின புருஷனை வேற யாருக்கும் விட்டு தர மாட்டாங்க, சரியா? என்னடி இது? அஜய் கேட்டுட்டீங்களா? அஜய் நான் உங்களை லவ் பண்றேன், இவ லவ் பண்ண மாட்டா. டேய் அஜய், இங்க பாத்தியா உனக்கு ரெண்டு பொண்ணு சண்டை கட்டிட்டு நிக்குதுடா. ஏமா நீ வேற, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. அவளுக்கு மட்டும் கோவம் வரணும், என்ன தூக்கி போட்டு மிதிக்க போறா. அஜய் நான் உங்களை லவ் பண்றேன். அங்க இருந்து மட்டும் ஏதாவது பதில் என் காதுக்கு வந்துச்சு, அப்புறம் வாய் இருக்காம போயிடும். நாமனா சொல்லி வச்சிரு, ஏதாவது பதில் வந்துச்சு அப்புறம் காது இல்லாம போயிடும். பாத்தல, இப்ப ஏதாவது நான் வாய் திறந்தனா அதுக்குள்ள இவ்வளவு பெரிய பிரச்சனை பத்தி அவளுக்கு. ஏஜி பரவாயில்லடா, திடீர்னு கல்யாணம் ஆனாலும் பாதி மனசு புடிச்சிட்ட போல. அர்ஜுன் நீங்க வேற. உன்னை விட்டு கொடுக்கலடா, அத பாருடா. காலையில இருந்து வேற பொண்ணை பார்த்தனா மிதிச்சிருவேன் தான் சொல்லிட்டு இருக்கு. ஓ, அப்ப காலையில இருந்து இந்த சண்டை ஆரம்பிச்சிருச்சா? அதெல்லாம் நல்லாவே ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, திடீர்னு என்ன இந்த பிரச்சனை? 1 month கழிச்சு ஊருக்கு போய் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொன்னேன், அது ஒரு தப்பாமா. ஏஞ்சலி இப்படியே சொன்னா இவன் சும்மா விடாத அஞ்சலி. ஏன் நீ அது ஃப்ரெண்ட் போட்டு கொடுத்தா அது ஒரு குஷிடா. அடங்கு சரியா? எங்க அக்கா சொன்ன மாதிரி நீ இந்த கண்ணாடியை கழட்டிட்டே சுத்து. இந்த கண்ணாடியை போட்டு எங்கயாவது சுத்துன நீ அவ்வளவுதாண்டி. அந்த மாஸ்க எங்கயாவது கழட்டினீங்க அப்புறம் நீங்க உயிரோடவே இருக்க மாட்டீங்க. யாருக்காவது உங்க மூஞ்சி எனக்கு தெரியாம தெரிஞ்சுச்சு அவ்வளவுதான். இனிமே வீட்டை விட்டு வெளியில போனாலும் என் கூட மட்டும் தான் நீங்க போகணும். சூப்பரா, இப்படிதான் போட்டு வைக்கணும். ஆமா, நீ இவங்கள சும்மா விடக்கூடாது. ஃப்ரெண்டுக்கு இவ்ளோ கண்டிஷன் அடி, ஹஸ்பண்டுக்கு தான் இவ்ளோ கண்டிஷன். ஃப்ரெண்ட் ஹஸ்பண்ட் ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஆனா எனக்கு தாலி கட்டிட்டார்ல, அப்ப ஹஸ்பண்ட் தானே. புருஷனா இருக்கோ வேற பொண்ணை பார்க்க விட மாட்டாங்க வைஃபா இருந்தா. இத வைஃப் இல்லடி, எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க ஃப்ரெண்டுப்பா. எங்களை பொறுத்த வரைக்கும் சொல்லாத, உன்னை பொறுத்த வரைக்கும் தான் அவன் ஃப்ரெண்டு. ஹலோ சைக்கிள் கேப்ல டான்ஸ் சொல்லிட்டடி. மடிச்சிருங்க அஜய் சார். அந்த மரியாதை கொடு. நீ மட்டும் கடைசி வரைக்கும் கொடுத்துறாத. என் புருஷனை நான் பாத்துக்கிறேன், ஏதாவது பேசினா அவ்வளவுதான். நீ டேய் மனசுல ரெக்க கட்டி பறக்குமேடா. போ, ரொம்ப பறக்குதுடி. தெரியுது. அப்படியே கத்தணும்னு ஆசையா இருக்கு, என்ன கத்த முடியாது, இத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் நீ போய் தனியா வச்சுக்கோ. இனிமே என் புருஷனை சைட் அடிக்கிறேன், காதலிக்கிறேன், இப்படி ஏதாவது சொல்லி பாரு. அப்புறம் என் புருஷனையும் தான் ஏதாவது சைட் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாரு, உனக்கு இருக்கு. அப்போ சாமனா ஃப்ரீதா. இந்த பக்கம் மட்டும் வந்தமா நீ அவ்வளவுதான். நீ அக்கா நான் சாமனா தானே சொன்னேன். பரவாயில்ல, உன்கிட்ட இருந்து என் சாம் தள்ளியே இருக்கட்டும். ரொம்ப கிரேட் இன்சல்ட். தெரியுதுலமா, வாய் முடிட்டது. ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும். துணிந்த சரி, சும்மா போட்டோ ஷூட் எடுக்க போலாமா? எதுக்கு? நீங்களே இந்த கல்யாண வேஷத்துல இருக்கிறது நான் பார்க்கலல. நான் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணுவேன். ப்ளீஸ். அக்கா சொல்லுங்கக்கா, நான் பண்றேன்க்கா. இப்போ எதுக்குமா அதெல்லாம் வேண்டாம். அக்கா ப்ளீஸ்க்கா, எனக்கும் இந்த மேக்கப் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்க்கா. சரி ஓகே, நீ சொல்லிட்டேனா இப்ப எடுத்துடலாம். அப்ப நான் தான் உங்க எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணுவேன். ஓகேமா, நீயே பண்ணு. ஆமா, இப்ப எதுக்கு என்ன வெளியில கூட்டிட்டு வந்த நீ? உனக்குள்ள அந்த ஹாப்பி இருக்கு, எனக்குமே தெரியுது. ஆனா ஏதோ ஒரு ஃபீல் உனக்குள்ள இருக்கும்னு எனக்கு தோணுதுடி. ஏடி அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. இல்ல, நான் வந்ததுல இருந்து பாக்குற ஹாப்பியா தான் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு உனக்குள்ள தோணிட்டு இருக்கோன்னு எனக்கு தோணுதே. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடி, நான் உன் ஃப்ரெண்டுடி. உண்மையாலுமே ஒண்ணுமே இல்ல, விடு. என்ன சூர்யாவை நினைச்சு நேத்து நைட் ஃபீல் பண்ணியா? இது எப்படி உனக்கு தெரியும்? எனக்கு தெரியாதா நீ எப்போ ஃபீல் பண்ணுவே எப்போ ஃபீல் பண்ண மாட்டேன்னு? இல்ல, நேத்து அஜய் வந்து சூர்யா மாதிரியே பண்ணாங்களா, அதனால சூர்யாவோட ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு தெரியல எனக்கு. நான் எப்படி பார்த்தா எனக்கு அஜய் மேல கோவம் தான் வந்திருக்கணும். ஏன் வரலன்னு எனக்கே தெரியலடி. அது ஒரு வகையான அன்பா இருக்கலாம், அவ்வளவுதான். உனக்கே தெரியாம அஜய் உன் மனசுக்குள்ள இருக்கலாம், அன்பா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், அதனால இருக்கலாம்ல. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன். ஆஃப் சாரியில சூப்பரா இருக்கடி. தேங்க்யூ. நீயும் சாரி மாதிரி ஏதாவது கட்டிட்டு வந்திருக்கலாம்ல. நான் தான் சொன்னல கட்டிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். சாரி தான் எனக்கு கட்ட தெரியாதே. சரி, அப்போ உனக்கு நான் சாரி கட்டி விடுறேன். நானா சாரி கட்டலப்பா, விடுப்பா தாயே. இப்ப நீ எங்களுக்கெல்லாம் மேக்கப் பண்ணுன்னு சொல்லும் போது நாங்க விட்டோம்ல. எதுக்கு போட்டோ ஷூட்?
அது ஒண்ணும் இல்ல, உங்க 2 பேத்தோட கல்யாணம் திடீர்னு நடந்துச்சுல, அதனால அதுல ஒரு போட்டோ ஷூட் எடுக்கலான்னு. உங்க ஹால்ல பார்த்த எந்த போட்டோஸும் இல்ல, அந்த போட்டோவை பின்னாடி மாத்தலாம்ல ஃபேமிலியா நின்னு. சாமனனுக்கும் அன்னிக்கும் கல்யாணம் நடக்கலையே, அதனால என்ன போட்டோ தானே எடுத்துடலாம். நம்ம கல்யாணம் பண்ற மாதிரியே எடுக்க போறோம், சாரி கட்டி நகெல்லாம் போட்டு தானே எடுக்க போறோம், அப்புறம் என்ன. இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுடி. இப்ப நீ என்ன நினைச்சாலும் உன் புருஷன் அஜய் தான். அஜய் கூட சேர்ந்து ஒரு போட்டோ, ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம். அப்புறம் நீயும் உன் வாழ்க்கையில சந்தோஷமா மாறலாம், உனக்கே அஜயை பிடிக்க ஆரம்பிக்கலாம். அதனாலதான் அப்ப இந்த மெமரிஸ்லாம் இல்லையான்னு யோசிக்க கூடாது. இருக்கும் போதே நம்ம அந்த மெமரிஸை உருவாக்கிக்கணும். எனக்குள்ள அஜய் ஃப்ரெண்டு மட்டும் தான்ப்பா. உன் மனசு அப்படி சொல்லலையே, பாப்போம். அப்ப நீ என்ன சொல்ற, அஜய் எனக்குள்ள இருக்காருன்னு சொல்றியா? அப்படி சொல்லலப்பா, அது எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. சூர்யா அஜய் மாதிரி இருக்கனால உனக்கு உள்ள மனசுக்குள்ள வந்திருக்கலாம்ல. கண்டிப்பா சூர்யாவை தவிர நீ வேற யாரையும் லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா அஜய் சூர்யா மாதிரி இருக்கனாலதான் உன் மனசுக்குள்ள வந்திருக்காரு, அதனாலதான் நீ திட்டுற. அது ஒரு அன்பு தானே. சரி ஓகே, எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்றியா? என்ன ஹெல்ப்? அது ஒன்றும் இல்லை, நானும் சூர்யாவும் ஃபோட்டோ எடுத்ததே கிடையாது. அவரோட ஃபோட்டோ வேணா என்கிட்ட இருக்கு, அதை ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி கொடுக்குறியா? என்னோட ஃபோட்டோ அவரோட ஃபோட்டோ மட்டும் மேட்ச் பண்ணி கொடுறி. நானே எடிட்டர், நான் சும்மா ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னேன். ப்ளீஸ் எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுறி. ஹாலில் அதையும் சேர்ந்து மட்டும் எனக்கு ஆசையா இருக்கு, ப்ளீஸ் டி. அப்பா அஜய் சார். என்ன நான் என்ன நினைப்பேன்? சொல்லாத. அது வந்து அஜய் சார். நீ அஜயனே கூப்பிடுமா? உங்க வைஃப் அஜய்னு கூப்பிட கூடாதுன்னு சொல்லிருக்கா சார். சரி அதெல்லாம் விட, என்ன எதுக்கு பேசுன? ப்ளீஸ் சொல்லாதடி. நான் சொல்லதான் போறேன். எனக்கு பண்ணல உனக்கு நான் பண்றேன் பாரு. அஜய் சார், இவ சூர்யா கூட போட்டோ எடுக்கலையா, அதனால இவளோட போட்டோவோ அவரோட போட்டோவோ வச்சு ஒரு போட்டோ எடிட்டிங் பண்ணி தர சொல்றா. அதுக்காக தான் இப்படி பேசுறா. அதான் நான் சொல்றேன், நீங்க ஏதாவது தப்பா நினைச்சுக்குவீங்கன்னு. இதுல என்ன தப்பு இருக்கு? அவ புடிச்சிருக்கு அதனால போடுறேன்னு சொல்றா. உங்களுக்கு எதுவும் இல்லையா? இல்லையா, அவ சூர்யா கூட போட்டோ எடுத்தது இல்ல, அதனால எடுக்கணும்னு ஆசைப்படுறா, இவ்வளவுதானே. அப்ப உங்களுக்கு எதுவுமே இல்லையா அஜய்? இல்லையே, நீ சூர்யா கூட போட்டோ எடுத்ததுல போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்ட, அவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு ஒண்ணு புரியலையே. அப்ப உங்களுக்கு ஓகேவா? அது உன்னோட விருப்பமா, நான் ஏன் ஓகே சொல்லணும்? உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான். அப்படி எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, நீ பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் அஜய். நான் கூட உங்களுக்கு தெரிஞ்சா திட்டுவீங்களோன்னு நினைச்சேன், ஏன்னா மனசு ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால. இதனால என்ன இருக்கு? உனக்கு பிடிச்சிருக்கு, நீ பண்றேன்னு சொல்ற, இதுல தப்பே இல்லையே. ஆனா அஜய் சார், அஞ்சலிக்கு நீங்க கொடுத்து வச்சாரு சார். பாத்தீங்களா, இந்த மாதிரி சந்தேகம் எதுவுமே பண்ணல. இந்த மாதிரி எனக்கு ஒரு புருஷன் வரணும்னு ஆசைப்படுறேன். கேப்ல உன்னோட கல்யாணத்தை பத்தி நீ பேசிட்டு இருக்க. ஆமாண்டி, எனக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? இருக்கும் உனக்கே இருக்காது. நீங்க எல்லாம் கமிட்டடா இருக்கீங்க, நான் சிங்கிளா இருக்கல, அதான் கொஞ்சம் வயித்தெரிச்சல். தயவு செஞ்சு இந்த ஹேர் ஸ்டைல மாத்தினேன்னு வையேன், உனக்கே ஒரு ஆள் கிடைக்கும். மாத்திரான்னு இருக்கேன், எனக்கே இந்த ஹேர் ஸ்டைல் பிடிக்கல, நாளைக்கு மாத்திரல விடு. நாளைக்கு அப்படியே பியூட்டி பார்லர் போயிட்டு இந்த ஹேர் ஸ்டைல மாத்தலான்னு இருக்கேன். அம்மா வேற பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டாங்க, அதனால ஹேர் ஸ்டைல மாத்தலான்னு இருக்கேன். நீ என்னமோ பண்ணி தொலைமா, இருக்க ஹேரையை கேவலப்படுத்தாம இருந்தா சரிதான். அதெல்லாம் எப்படி வரேன்னு மட்டும் பாரு. ஆனா ரொம்ப தேங்க்ஸ் அஜய். நமக்குள்ள இந்த தேங்க்ஸ் எல்லாம் எதுவும் வேணாம். அப்ப ஓகே அஜய். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது, காதல் தீவிரவாதி ஆயுதமானது. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய், துண்டி துண்டி தேனை ஊட்டுகிறாய். சரி ஓகே அஜய் சார், கடைசி வரைக்கும் அவ உங்களை ஏத்துக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? இவ்ளோ அசால்ட்டா சூர்யா கூட நான் போட்டோ எடுக்கணும்னு நினைச்சு விட்டுட்டீங்க. சூர்யா கூட போட்டோ எடுக்கணும்னு சொன்ன, ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணுன்னு சொன்னேன். சரி ஏதோ ஒண்ணு விடு. இதனால என்ன இருக்கு? கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா இருந்துட்டு போயிருவோம். அப்ப உங்களோட வாழ்க்கை? அஞ்சலி கூடயே இருக்கா, ஃப்ரெண்டா இருந்துட்டு கடைசி வரைக்கும் நாங்க எங்க வாழ்க்கைய முடிச்சுக்குவோம். யாரோட மனசு எங்க வேணாலும் மாறலாம்ல, உங்க மனசு மாறிடுச்சுனா? நீ என்னதான் சுத்து போட்டாலும் என் மனசு மாறாதுமா. கடைசி வரைக்கும் அஞ்சலி மட்டும்தான். இல்ல அவ கடைசி வரைக்கும் உங்களை ஏத்துக்காம இருந்தா? பரவாயில்ல இருக்கட்டும், கடைசி வரைக்கும் எதுக்குலனாலும் நாங்க ஃப்ரெண்டா இருப்போம். ஆனாலும் உங்களுக்கு பெரிய மனசுதான் அஜய் சார். ஏமா யாருமே இப்படி இருக்க மாட்டாங்களா? இல்லையே, நான் பார்த்த வரைக்கும் யாருமே இல்ல. அப்ப என்ன பார்த்து நீ கத்துக்கோ. அத கத்துக்கிட்டனாலதான் இப்ப இங்க நிக்கிறேன். நான் அர்ஜுன் சொல்றியா? ஆமா, அவரு இப்ப எனக்கு அண்ணனா போயிட்டாரு, என்ன பண்றது? என்னடி ஒரே வார்த்தையில அண்ணன் சொல்லி முடிச்சிட்ட? என்ன பண்றது, அண்ணனா போயிட்டாரே. எனக்குன்னு ஒருத்தன் எங்க பிறந்திருப்பானோ, கண்டிப்பா அவன் தான் எனக்குன்னு முடிச்சு போட்டு வச்சிருக்கோம். நம்மளே இதுக்கு முந்திரி கொட்டை வேலை பார்க்கணும். அப்போ எங்களெல்லாம் பார்த்தா முந்திரி கொட்டை வேலை பாக்குறோங்கிற. சீ, உங்க கல்யாணமே திடீர் கல்யாணம், இதுல முந்திரி கொட்டை வேலையா நீங்க பாத்தீங்க? சீ, ஆனாலும் இந்த வருண் அந்த நிமிஷத்துல உடஞ்சிருப்பால, ஐயோ ஐயோன்னு கதறி கதறி அலந்திருப்பான். அந்த சந்தோஷத்தை நம்ம பார்க்காம விட்டுட்டோமே. என்னடி உனக்கு கொழுப்பா, அவங்க அழுந்துட்டு இருப்பா, நீ சந்தோஷமா இருக்கலாங்கிறியா? இல்லடி, அவன் குடும்பப்படுத்துறது நம்ம பார்க்கும் போது அதுல ஒரு சந்தோஷம் வரும் பாரு, அது யாருனாலையும் கொடுக்க முடியாதுடி. முடியாதுன்னா முடியாது, அவன் அழுகிறது உனக்கு சந்தோஷம் இல்ல? உனக்கு எவ்வளவு கொடுமையை கொடுத்திருக்கான் ஞாபகம் இருக்குல்ல? அதெல்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருந்தா சரி. சரி, எதுக்கு ரெண்டு பேரும் வெளியில நின்று பேசிட்டு இருக்கீங்க? அங்க உள்ளார உங்களுக்காக தானே காத்துட்டு இருக்காங்க. ஐயோ ஆமால, அவகிட்ட கேட்கணும்னு வந்தா மறந்துட்டேன்.
கொஞ்ச நேரத்துல நீங்க உள்ளார போல அவங்களே வெளியில வந்து உங்களை கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாமா, இல்லாட்டினா எங்க 2 பேத்தையும் துவைச்சு எடுத்துருவாங்க. நாங்க உள்ளார போறோம். பாய். போங்கம்மா போங்க. உங்களுக்கு போட்டோ எடுக்க தெரியுமா? அது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். மொத்தத்துல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சிருக்கேன்னு சொல்லு. ஆமா அஜய் சார், எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் கத்து வச்சிருக்கேன் அஜய் சார். அவ என்னைக்கு முழுசாலாம் கத்துக்க மாட்டா, கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்து வச்சிருப்பா. சொல்லுவாங்கல்ல, எல்லா வேலையும் என் கையில எந்த வேலை கொடுத்தாலும் செய்வேன். அது கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் சரி, நிறைய இருந்தாலும் சரி. நம்மளும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிக்கணும்ல, என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லணும்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சமா கத்து வச்சுக்கிறது. நானும் பாக்குறேன்டி, மொத்தத்துல நீ எதை முழுசா கத்துக்கிறேன்னு. அப்படி நீ ஆசைப்பட்டேன்னு வையா, அது இப்போதைக்கு நடக்கவே நடக்காதுடி. அது தெரிஞ்ச விஷயம் தானே. அது உன்கிட்ட போய் அதெல்லாம் நடக்குமா? நடக்கவே நடக்காதுமா. சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்று பேசிட்டு இருந்தோம். ஏன் போட்டோவே எடுக்க வரலன்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க. வாங்க உள்ளார போலாம். ஆமாமா, நமக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வாங்க.